ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. தியேட்டரே ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு. தேங்க்யூ. படத்துக்காக கராத்தே கத்துக்கிட்டேன். அப்புறம் படத்துக்காக ஆக்ஷன் பண்றதும் கத்துக்கிட்டேன். பிரச்சனை பண்ணாங்கன்னா அடிச்சிடலாம். சார் கூட நடிக்கிறதே எனக்கு பெரிய பெரிய ஆனர். சார் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் வருதோ அந்த மாதிரி நாங்க நேர்ல விட்னஸ் பண்ணும்போது பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு எங்களுக்கு. என்னோட படம் இதே முரளி ஜூலை 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா அதையும் தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஜான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க படத்துல. ஒரு ஒரு மோமெண்ட் கூட இல்லை ஆக்ஷன் கம்மியா இருக்க மாதிரி. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். ப்ளீஸ் எல்லாரும் படம் தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களோட அடுத்த மூவி ஏதாவது அப்டேட் சொல்றீங்களா? என்னோடது தெலுங்கு படம் இருக்கு. நவீன் சந்திரா நெக்ஸ்ட் அவரோட படம் இருக்கு. அப்புறம் ஐ ஹேவ் a couple of other Telugu films. So that's what's up. ஆக்சுவலி அவரோட நேம் இருக்குல்ல, ஆக்ஷன் கிங்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஏற்ற மாதிரி படம் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. படம் நிஜமாலேயே பிளாஸ்ட் தான். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சீனுமே சரி, நத்திங் காப்பியட் ஆர் சம்திங். ஆக்சுவலி ரொம்ப ரிசம்பிள் எதுவுமே ஆகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு புது ஜானரில் எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. நோ எல்லாருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் டைமாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஈக்குவலாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு படத்தில் பிடிச்ச விஷயம் நான் சொன்னது தான். இந்த மாதிரி விமன் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கன்வே பண்ணுறதே என்னென்னா, எல்லா விமனும் வந்து இண்டிவிஜுவலாக லைக் செல்ஃபாக அவங்க எப்படி சொல்கிறது, செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சொசைட்டியில் அப்படின்றத போர்ட்ரே பண்ணிட்டாங்க. விச் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். எனக்கு ரேட் பண்ண தெரியல, பட் இட் வாஸ் ரியலி வெரி குட். 10க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வில் கிவ் 10 out of 10. வழக்கமாக நிறைய படங்கள் ஃபேன்ஸோட பார்க்க, அப்போ தான் அவங்களோட இது நம்மளுக்கு தெரியும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ற. இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஃபேன்ஸோட பார்க்கும்போது மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். நல்ல படமாக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக அவருக்கு இந்த மாதிரி படங்களும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப கிடைக்கல அவருக்கு. இதில் கிடைச்சிருக்கு. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏற்ற கேரக்டர். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். அடுத்த அப்டேட் இப்போ அரசன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் இயர் வட சென்னை 2. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ்க்கே இருக்குது. மற்ற எல்லாம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. படம் பேர் பிளாஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி படம் பிளாஸ்டாக இருந்தது. ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பக்காவாக இருந்தது படம். படத்தில் வந்து 3 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அபிராமியாக இருக்கட்டும், பிரீத்தியாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படி இல்லாமல் 3 பேருமே படம் ஃபுல்லாக வராங்க. 3 பேருக்குமே எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கொடுத்துருக்காங்க. 3 பேருமே நல்லா சண்டை போடுறாங்க. நல்லா கராத்தேனா பயங்கரமாக போடுறாங்க. அவங்க பிரீத்தி வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்கணும். இது வந்து ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல்னா நடிச்சது இல்லை. ஒரு மாதிரி அந்த லவ் அது மாதிரி போயிருந்தாங்க. இதில் ஃபுல்லாக ஆக்ஷனு, அந்த லவ் சீன்னா இல்லை ஃபுல்லாக ஆக்ஷனு பயங்கரமாக. அவங்கள கராத்தை கற்றுருக்காங்க போல். கற்றுட்டு பயங்கரமாக கராத்தை போட்டு பயங்கரமாக இருக்கட்டும். 10க்கு ஒரு 8 தரலாம் ப்ரோ. சார் இல்லைன்னா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. வேற லெவலில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? வெறுத்து சந்தோஷத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன். வணக்கம், என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். இந்த படத்தில் ஆப்ராம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இன்டர்வியூ எடுக்கிறவர் இப்போ தான் பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காரு. தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். படம் பிடிச்சிருக்குன்னா என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். தேடி ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே சார். நானும் படம் பார்க்கும்போது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் உங்களோட என்ட்ரி வந்து பிஸ்தாவை ஏதோ கலையை மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது பிஸ்தா பாதாமா தெரியல. சரி, அப்போ சமைச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ தெரியல நீங்க பெரிய பிஸ்தா அப்படின்னு படத்துல. தலைவா அது பிஸ்தா இல்ல, அது பாஸ்தாவா? ஆனா நீங்க பிஸ்தா தான். அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ சோ மச். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சீனு வேற லெவல்ல இருந்துச்சு. அவர் வந்து போலீஸ் வந்து கேட்பாரு, எத்தனை பேர் வந்தாங்க? ஒருத்தன் தான். அந்த அந்த டைலாக்கே வந்து புரிஞ்சிருச்சு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருக்கேன். அடுத்து என்ன படம் சார் வருது உங்களுக்கு? அடுத்து ஹேஷ்டாக் லவ்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு சீரீஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஜய் சேதுபதி நான் ஒரு படம் பண்ணிருக்கேன். அதை பத்தி வெளியே சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்ப்பீங்க, நிறைய பார்ப்பீங்க, வந்துகிட்டே இருக்கு. ஓகே சார். இப்போ தெரியுது நீங்க பெரிய வில்லன்ல இதுக்கப்புறம் ஹீரோ ரவுண்ட் வர போறீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்டிங் ஸ்கில்ஸ்லேயே தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதாவது சார் சாது, நான் வந்து பேசிக்காக அந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட ரசிகர்.
நான் வந்து சாது, சேவகன், பிரதாப் இந்த மூவிலாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து சரியான ஆக்ஷன் படம். ஸோ அதை விட சூப்பர் டூப்பர் ஆக்ஷனாக வந்து இதில் கலக்கியிருக்காரு. அபிராமி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நியூ ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களும் நல்லா ஆக்ஷன். இது ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் போய் உட்காந்து பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒவ்வொரு சீனுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சு. படத்துக்கு ஏற்ற மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு எல்லாமே. அபிராமி மேம் வேறு மாதிரி ஜானரில் பார்த்துட்டு இதில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுவுமே ஃபீமேல் ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. மூவி அது சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி உள்ள மூவிலாம் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் அது நல்லா நைஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இந்த பிளாஸ்ட் மூவி மட்டும்தான் ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். லேடிஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. சில்ட்ரன்ஸ் ரொம்ப அதை விட இன்னும் சூப்பராக விரும்பி பார்ப்பாங்க. அதனால ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து பாருங்க. Dr. Srivarma's Magic Care. His wellness